பிடிக்கும். ஆனா எங்களை விட்டு நீ மட்டும் ஏங்கா நிம்மதியா போயிட்ட? இப்பவும் நீ எங்க கூட இருக்கங்கிற நம்பிக்கையில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உனக்கு படைச்சிருக்கிற படையில நீ சந்தோஷமா ஏத்துக்கணும். துர்கா, என்னாச்சு துர்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு என்ன ஆக போகுது துர்கா? காலையில சின்னத்த குழந்தைய காப்பாத்த எரியிற குடிசைக்குள்ள போனல, குழந்தைய காப்பாத்துன சரி. ஆனா அந்த நெருப்புல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஓ, இதுதானா? நான் என்ன நெருப்புக்கு பயந்த ஆளா? என்ன நெருப்பு மட்டும் இல்ல, எதுவுமே ஒன்னும் செய்யாது. குழந்தைய காப்பாத்துன சரி, நேரம் வீட்டுக்கு வர வேண்டியதானே? உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நீ சாப்பிட வருவன்னு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? என்ன துர்கா, இதுக்கு போயா மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்காக நீ மட்டுமா காத்திருக்க? எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க உனக்கே தெரியும்ல. அதுக்காக நீ சாப்பிடாம பசியோட சுத்தணுமா? நீ வருத்தப்படுவ. சாப்பாடுதான் முக்கியம்னு நான் நினைச்சிட்டா மத்தவங்களை யாரு பாக்குறது? எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட போய் கோச்சுக்கலாமா? நீ ஊருன்னு மத்தவங்களை பாக்குறது தப்பு இல்ல. ஆனா இங்க ஒருத்தி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு தெரியலையா? உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பாத்தியா பாத்தியா, என் மனச நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி பேசலாமா? எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான்.
இப்போ என்ன, உன்னை காக்க வச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? கேட்டுட்டா போச்சு. இப்படி ஐஸ் வச்சே எல்லாத்தையும் கவுத்துரு. சரி வா சாப்பிடலாம். உனக்கேல போடலையா துர்கா? முதல்ல இந்த பெரிய மனுஷிய சாப்பிட வச்சாதான் என் மனசு ஆறும். சாப்பிடு. துர்கா, இந்தா, என்னை விட நீ தான் பசியில இருப்ப, சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. துர்கா, ஆ காட்டுன்னு சொன்னேன். எனக்கு அம்மா இல்லாத குறைய நீ தான் தீர்த்து வைக்கிற. உனக்கு அம்மாவா நான் இருக்கேன், ஆனா ஊர்ல எல்லாரும் உன்ன அம்மான்னு சொல்றாங்களே. அப்போ எனக்கும் நீ அம்மா மாதிரி தான். என்ன சந்தானம் சார், இனிமே நோ கிரெடிட் கார்டு, நோ மந்த்லி கமிட்மெண்ட், எஸ்பெஷலி வைஃப் டார்ச்சர். ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு சீக்கிரம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏதோ ஆயுள் கைதிக்கு தண்டனை முடிஞ்சு விடுதலை ஆகி வெளியே வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். நீங்களா கையில விலங்க மாட்டிக்க வேண்டியது, அப்புறம் அதை கழட்ட முடியாம தவிக்க வேண்டியது. பாத்தியா, டைவர்ஸ் வாங்கின கையோட அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடாத சார். வரவ இவளுக்கு மேல இருந்தா உன் பாடு திண்டாட்டம் தான். அப்புறம் அதுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க நான் தான் வரணும். யோ, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம சந்தோஷமா வாழுங்கயா. ஆமா சார், கிடைச்ச சந்தோஷத்தை இனிமே நான் இழக்க மாட்டேன் சார். நான் வரேன் சார். ஓகே, ஆர்டர் காப்பி வந்ததும் கூப்பிடுவாங்க, வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ரேணு, பாத்தியா அந்த ஆள் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல எவ்வளவு அலாதி. நம்மளோட 20வது கேஸும் சுமூகமா முடிஞ்சது இல்லையா? ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் சார் இப்படி டைவர்ஸ் கேட்டு வர்றவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, ஒருத்தரை கூட சேர்த்து வைக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்களே? என்னம்மா எப்படி கேக்குற? கல்யாண வாழ்க்கை ஒரு போரு. பெரியவங்க அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெளியே இருக்கிறவன் உள்ள போக துடிக்கிறான், உள்ள போனவன் வெளியே வர துடிக்கிறான்னு. உள்ள போக துடிக்கிறவனை நாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கி சின்ன பின்னமாயி வெளியே வர துடிக்கிறவங்கள நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க இன்னும் வெளியே தான் இருக்கீங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த தப்பை மட்டும் நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். இப்ப கூட எனக்கு பொண்ணு பார்க்க என்னோட மொத்த குடும்பமும் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு. ஆனா நான் என்னோட கிளைண்ட் கேஸுக்கு ஆர்குமெண்ட் பண்ண கோர்ட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் நான். நமக்கு இந்த மேரேஜ் கமிட்மெண்ட் எதுவுமே செட் ஆகாது. அதுக்குள்ள நானும் சிக்கவே மாட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரீ பேர்ட். ஒன் செகண்ட். ஓகே சார். அட, வீட்ல இருந்து தான். இப்ப எப்படி அவாய்ட் பண்றது மட்டும் பாரு. ஹலோ, என்ன சொல்றீங்க? சரி சரி, நான் உடனே வரேன். சார், சொல்லுங்க, என்ன விஷயம்?
இந்த வருஷம் கோவில் திருவிழாவை சிறப்பா கொண்டாடணும். அதை பத்தி பேசலான்னு தான் உங்களை வர சொன்னோம். தர்மகர்த்தா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? அவருக்கு சொல்லாமலா? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. சரி. இதோ தர்மகர்த்தா வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் தர்மகர்த்தா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. உட்காருப்பா. என்ன முத்து ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிற? கோவில் விஷயம்னு சொன்னாங்கண்ணே. போட்டபடி விட்டுட்டு அவசர அவசரமா வந்துட்டேனே. நான் இப்பதான் வந்தேனே. அப்புறம் என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை சிறப்பா கொண்டாடலான்னு எல்லாரும் விருப்பப்படுறோம். அதான் உங்ககிட்ட கலந்து பேசி வருஷம் எந்த குறை இல்லாம திருவிழாவை சிறப்பா தானே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் சிறப்பா செய்யணும். தம்பி, அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? அது ஒண்ணு இல்லைண்ணே. நம்ம மாசாணி அம்மன் புண்ணியத்துல நம்ம ஊர் செழிப்பா இருக்கு. தினமும் 3 வேளை முடியாதவங்க வயசானவங்களுக்கு அன்னதானம் போட்டா அந்த ஆத்தாவோட மனசு இன்னும் குளிரும், ஊரும் செழிப்பா இருக்கும். அதுக்கு நம்ம கோவில் இடத்துலயே ஒரு மடம் ஒண்ணு கட்டி அந்த அன்னதானத்தை கோவில் திருவிழா நாள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இப்ப இருந்து பேசினாதான் ஒரு நல்ல முடிவு வரும்னு உங்களை வர சொல்லி இருக்கோம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல யோசனை தான். இத பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி நாம வழக்கம் போல நம்ம கௌரி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம். சரிங்க அண்ணே. போலீஸ் வந்திருக்கு. பரவாயில்லையே, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு பெரிய வேலை மிச்சம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம்? இவங்க பேர் மீனாட்சி. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் மேலத்தெருவில் வாழ்ந்த பெரிய குடும்பம்னு சொல்ற வள்ளியம்மாவுடைய ஒரே மக அமிர்தவல்லியோட பொண்ணு. அமிர்தவல்லியை கல்யாணம் பண்ணி பட்டணத்துக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் இந்த ஊர் பக்கமே வரல. அமிர்தவல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க சொத்தை 3 பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எந்தெந்த சொத்து யார் யாருக்கு சொந்தம்னு அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இப்போ எதுக்கு இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட்ல சர்க்குலர் வந்திருக்கு. இந்த கதையை பஞ்சாயத்துல போய் சொல்லுங்கன்னு அதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். முத்து, குறுக்க பேசாம அமைதியா கேட்டீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். தர்மகர்த்தானா தர்மகர்த்தா தான். இங்க பாருங்க, இவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து இந்த ஊர்ல இருக்குன்னு பெரிய நம்பிக்கையோட வந்தவங்களுக்கு இந்த இடம் இப்ப கிடைக்க முடியாத அளவுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. அதை மீட்டு தர சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் தர்மகர்த்தா, பஞ்சாயத்து தலைவர் இவங்களெல்லாம் பார்த்து நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்கம்மா, எது உங்க இடம்? என்ன சிக்கல்ல மாட்டியிருக்கு? அதான் தர்மகர்த்தா கேட்கிறாருலம்மா, சொல்லுங்க. எனக்கு சேர வேண்டிய இடம் வேற எதுவும் இல்ல. இந்த அம்மன் கோயிலும் அதை சுத்தி இருக்கிற இடமும் தான். ஏமா, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? முத்து, அவசரப்படாத, பொறுமையாரு. அண்ணே, அந்த அம்மா ஏதோ திட்டத்தோட வந்திருக்கு. நீங்க என்னடா என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? எதை வச்சு அந்த அம்மா நம்ம கோயில் நிலத்தை சொந்த கொண்டாட வந்திருக்காங்கன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அண்ணே, பொது சொத்தை ஆட்டையை போடுறதுக்காகவே இந்த மாதிரி பல பேர் கிளம்பி இருக்காங்க. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டரும் உடஞ்ச போல. முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. கிளம்புங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யோ, பார்த்து பேசு, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. இன்ஸ்பெக்டர், கோவப்படாதீங்க. ஏமா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? கோவில் நிலம் உனக்கு சேர வேண்டியதுங்கிற அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளுங்க, பதில் வரும். அது கொடுங்க. என்னங்க சார்? நீங்க கோவில் கட்டி இருக்கிற இடத்தோட தாய் பத்திரம் தான் இது. மேலத்தெரு வள்ளியம்மாவும் அவர் வீட்டுக்காரரு ஆறுச்சாமி வாத்தியாரும் சேர்ந்து இவங்க அம்மா அமிர்தவல்லிக்கு 1955லயே இந்த இடத்த எழுதி வச்சிருக்காங்க. இந்த கோவிலும் பழமையான கோவில் தான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இந்த இடத்துல எப்படி கோவில் வந்துச்சு, யார் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த கோவிலை கட்டினாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது.
நான் போலீஸ்காரன். சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தான் இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கேன். இந்த இடம் இவங்களுக்கு தான் சொல்றதுக்கு நீங்க கேட்ட ஆதாரம் இந்த பத்திரம். இந்த கோவில் உங்களுக்கு தான் சொந்தம்னு ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டுங்க. யார் பக்கம் சரின்னு பேசுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கோவில் இந்த ஊரோட பொது சொத்து. அதை நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். யோவ், நிறுத்துயா. இந்த இன்ஸ்பெக்டர் சரவணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. பொறுமையா பேசுற வரைக்கும் தான் நான் சரவணன். கோவப்பட்டேன் இந்த பாருங்க, இந்த இடம் இவங்களுக்கு தானு பத்திரம் தெளிவா சொல்லிடுச்சு. நீங்களா விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது. இல்லனா அப்புறம் இந்த கோவில் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிட்டு நானே இந்த இடத்த இவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவேன். இன்ஸ்பெக்டர், எங்க கோவிலை எங்களை மீறி அழிச்சிருவீங்களா? அதை அழிக்கணும்னா எங்களை அழிச்சிட்டு தான் போய் கை வைக்கணும். அமைதி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படியே கத்திட்டு இருந்தா இந்த பிரச்சனை முடிச்சிருமா? இனிமே எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்களா கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய் முத்து, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு சட்டம் மட்டும் தான் தெரியும். ஆனா எங்களுக்கு அதோடு சேர்த்து நியாயமும் தர்மமும் தெரியும். எங்க முன்னோர்கள் இதை யாருகிட்ட கேட்டு இந்த கோயிலை எப்படி கட்டாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அத நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு இந்த அம்மா இடம் எனக்கு தான் சொந்தம்னு பத்திரத்தோட வந்திருக்கிறத பார்க்கும்போது அவங்க பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. இந்த அம்மா முதல்ல எங்க கிட்ட வந்து அவங்க பிரச்சனையை சொல்லி இருந்தா நாங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனா உங்ககிட்ட வந்து இது ஒரு சட்ட பிரச்சனையா ஆக்கிட்டாங்க. இந்த கோயிலுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எங்க கௌரி அம்மாவை தான் கேட்போம். அவங்கள கேட்காம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க கௌரி அம்மாவை வர சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே கட்டுப்படுவாங்க. என்னப்பா நான் சொல்றது சரிதானே? ஓஹோ, இப்ப சாமியெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருச்சா? நீங்க சொன்னது சரிதான். அவங்க வருவாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தர்மகர்த்தாவுக்கு மேல ஒரு ஆள் இருக்கா. அதுவும் யாருன்னு தான் பார்த்துருவோம். வர சொல்லுங்க உங்க கௌரி அம்மா. வந்து என்ன பேசுறாங்கன்னு நானும் பார்க்கறேன். மணி, கௌரி அம்மாவுக்கு தகவல் சொல்லி உடனே கூட்டிட்டு வாப்பா. சரிங்க ஐயா. இங்க காட்டு. இல்ல ஒண்ணும் இல்ல. தலை வலிக்குதா? என்ன வண்டி ஓட்டுற அந்த டிரைவர்? தம்பி, இனிமே அந்த டிரைவர் நம்ம வீட்டு பக்கமே தலை காட்டக்கூடாது சொல்லிட்டேன். கொஞ்சம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் தம்பி. அந்த டிரைவர் இனிமே இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். அகிலா, பக்கத்துல இருந்து பார்த்தும் கூட இப்படி பேசுற? தப்பு ஏன் மேல. நான் லாரி லாரின்னு கத்துனதுனாலதான் அவன் பயந்து போய் ஸ்டேரிங்க திருப்பிட்டான். சொல்ல போனா நம்மளை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணதுனாலதான் அவனுக்கே பெரிய அடி. அசோக் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகும்போதா இப்படி எல்லாம் நடக்கணும்? எவ்வளவு சந்தோஷமா கிளம்பணும். யார் கண்ணு பட்டுச்சோ அவங்க கண்ணு கொள்ளி வைக்க. ஏய் காவேரி, சும்மா இருக்க மாட்டேன். நமக்கு நல்ல நேரம் இருக்க போய் தான் யாருக்கும் எதுவும் ஆகாம உயிரோட தப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எதுவும் இல்லையே பெரியப்பா? உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல? அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையிலப்பா? யாருக்கும் எதுவும் ஆகலையில? பெரியப்பாக்கு தான். பெரியப்பா, விஷயம் கேள்விப்பட்ட உடனே மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வரேன். உங்களுக்கு ஏண்டா, இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போற விஷயம் தெரியுமா தெரியாதா? உன் வாழ்க்கையை விட உன் வேலை உனக்கு பெருசா போயிடுச்சு இல்ல? என்னப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு நீங்க தானே சொல்லுவீங்க. தெய்வம் கூட இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய், நீ வீட்ல இருந்திருந்தா எல்லாரும் சரியான நேரத்துக்கு கிளம்பியிருப்போம். இந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது. எல்லாம் உன்னால தான்டா. அண்ணே,
ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா அது நடந்தே தீரும். இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருந்துச்சு, அது நடந்துருச்சு. அதுக்கு போய் என்ன தப்பு சொல்லாத. இந்த போன் ஒண்ணு நேரம் கிட்ட நேரத்துல. ஹலோ, அப்படியா? மொத்தமாவா? எப்போ? என்னாச்சு? என்னங்க, ஊர்ல நம்ம கரும்பு தோட்டத்துல ஃபுல்லா பூச்சி கடிச்சு வெள்ளம் எல்லாம் வீணா போயிடுச்சாம். அதுவும் நம்ம தோட்டத்துல மட்டும்தான்.